மஹேந்திராவின் மின்சார எஸ்யூவி மின் வாகனத்தின் சோதனை ஓட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மஹேந்திரா எஸ்யூவி மின் வாகனத்தின் சோதனை ஓட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். சாமுவேல், இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். கனகராய், இன்று தமிழ்நாடு அமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்தில் அதாவது தமிழ்நாட்டின் வரக்கூடிய மகேந்திரா எஸ்யூவி வாகனத்தை தற்போது சோதனை ஓட்டத்தை கொடியசைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் அந்த மகேந்திரா நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காருக்கான சோதனை ஓட்டமானது முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலக வளாகத்திலிருந்து அதை கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் காரில் அமர்ந்து தற்போது காரில் இருக்கக்கூடிய அதாவது நவீன மயமான அந்த கார் தொடர்பான விவரங்களையும் அந்த கார் குறித்து தற்போது இது தொடர்ந்து இந்த நிகழ்வில் துறை சார்ந்த அதிகாரிகள் இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் தமிழக முதல்வர் தலைமை செயலகத்திலிருந்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கனவு இல்ல திட்டத்தின் அதாவது நீட்சியாக தமிழகத்தில் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலக சகதியா அகாடமி மொழிபெயர்ப்பாளர்களுக்கு விருது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டு ஒதுக்கீடு வழங்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர் மற்றும் அதாவது அவர்களின் தமிழ் அதாவது புத்தகங்கள் தமிழ் வழியில் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு 10 தொகுப்பினையும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதை வெளியிட இருக்கிறார். இதைத் தொடர்ந்து கால்நடை பராமரிப்பு மற்றும் அதே போல கொள்வள அதாவது மீன்கள் மற்றும் மீன்வள நலத்துறை சார்பில் சேலம் மாவட்டத்தில் அதாவது தலைவாசலில் அதாவது பகுதியில் சுமார் 11,002 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய பரப்பளவில் ரூபாய் 564.44 கோடி செலவில் நவீன தொழில்நுட்ப அதாவது வசதிகளுடன் அமைக்கப்படவுள்ள கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தையும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக அதாவது இந்த கட்டிடங்கள் மற்றும் நுழைவாயில் உள்ளவைகளையும் இருந்து 9 வாகனங்களையும் இன்று அந்த சார்ந்த 126 கட்டிடங்களையும் காணொலி காட்சி மூலமாக இன்று அதாவது கால்நடை பராமரிப்பு துறைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைய தினம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களையும் திறந்து வைக்கிறார். இதைத் தொடர்ந்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை சார்பில் 8,13 லட்சம் ரூபாய் செலவில் விழுப்புரம் மாவட்டம் மஹேந்திரா எஸ்யூவி மின் வாகனத்தின் சோதனை ஓட்டத்தை தலைமைச் செயலக வளாகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறை சார்ந்த நலத்திட்டங்களையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.